வணக்கம் மக்களே. ராமாயண இதிகாச கதையின் அடிப்படை சாராம்சம் என்னன்னா, இந்த பக்கம் ஒரு நல்லவன், அந்த பக்கம் ஒரு கெட்டவன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற தர்ம யுத்தம் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு கெட்டவனை நல்லவன் அழிச்சான். இதுதான் ராமாயண கதையோட அடிப்படை சாராம்சமா இருக்குது. ஆனா இந்த கதையில இருக்கிற பேசிக் பிரச்சனை என்னன்னா, இங்க யாரு நல்லவன், ராவணனா இல்லை ராமனா? கதைப்படி பார்த்தா கூட தன்னோட சகோதரியான சூர்பனகை ராமன் லக்ஷ்மணனால தாக்கப்பட்டதனால சீதையை கவர்ந்துட்டு வாரார் ராவணன். ஆனால் இந்த தமிழ் மன்னன் மிகவும் கண்ணியமானவனாகவும் பெண்களை மதிக்க தெரிஞ்சவனாகவும் இருந்திருக்கார். இலங்கையில அசோகவனத்துல சீதைய சிறை வைத்திருந்த போது ராவணனோட சுண்டு விரல் கூட சீதை மேல பட்டதில்லை. இதையும் தாண்டி அனுமதி இல்லாம ஒரு பெண்ணை தீண்டினால் ராவணனுடைய தலை வெடிச்சிடும் சொல்லி ராவணனுக்கு ஒரு சாபமும் இருந்திருக்கு. இது ராமனுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலுமே போர் முடிஞ்சு சீதைய அழைச்சிட்டு போற வழியில இவ்வளவு நாள் ராவணனுடைய கட்டுப்பாட்டுல இருந்த சீதைய தன்னோட கற்பை நிரூபிக்க சொல்லி தீயில இறங்க சொல்றாரு ராமன். இப்ப சொல்லுங்க, தன்னோட தங்கையுடைய மானத்துக்காக போர் புரிஞ்சு வீர மரணம் அடைஞ்ச ராவணன் நல்லவனா, இல்ல தன்னுடைய மனைவிய சந்தேகப்பட்டு தீக்குள்ள இறக்கிய ராமன் நல்லவனா? எந்த ஒரு காயமும் இல்லாம சீதை தீச்சுவாலையில இருந்து வெளியே வந்தப்போ அங்க நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டுமல்ல, ராவணன் என்கிற தமிழ் மன்னனோட நேர்மையும் கண்ணியமும் தான். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கெட்டவனா நல்லவனா, மனிதனா கடவுளா, ராவணனா ராமனா? வால்மீகி எழுதின ராமாயண கதையின்படி சூர்பனகை ஒரு பெண்ணாயிருக்கிறாள். இவள் தென் தமிழகத்துல வனவாசம் இருந்த ராமனை பார்க்கிறாள். ராமனோட திவ்யமான தோட்டத்துல மயங்கி அவள் அதை நேரடியாவே ராமன் கிட்ட போய் சொல்றாள். தன்னை ஏத்துக்க சொல்லி கேட்கிறாள். ஆனா ராமனோ, நான் ஒரு ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர வேற யாரையுமே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு வார்த்தையில சொல்ல பக்கத்துல இருந்த லக்ஷ்மணன் வாழை கொண்டு சூர்பனகையோட மூக்க அறுத்துருவாள். அவள் வேதனையில துடி துடிச்சு போய் அலறுவாள். அப்போது அந்த கடல் தாண்டி அவளுடைய அழுகுரல் அந்த அரண்மனையில ஒடிச்சு. அங்க இருந்தவன் வேற யாரும் இல்ல, ஆதிசிவனோட ஈஸ்வர பட்டத்தை பெற்ற ஒரே ஒரு தமிழ் மன்னன் லங்காதிபதி ராவணேஸ்வரன். தங்க காயப்பட்டதை அறிஞ்ச ராவணன் கொதிச்சு போறான். இதனால சீதைய தன்னோட புஷ்பக விமானத்துல கவர்ந்துட்டு வந்து இலங்கையில இருக்கிற அசோகவனத்துல சிறை வைக்கிறார். இப்படி சீதையை கவர்ந்துட்டு வந்த ராவணனுக்கு சீதையை அடையணும் என்கிற எந்த நோக்கமுமே அவருக்கு இல்லை. தன்னுடைய தங்கையுடைய இந்த வேதனைக்கு பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் வழிய அவர் சீதையை அங்க இருந்து கவர்ந்துட்டு வந்தார். அப்படி சீதையை கவர்ந்துட்டு வரும்போது எப்படியாவது தன்னை ராமன் மீட்பார் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையில தான் அணிந்திருந்த ஒவ்வொரு அணிகலன்களையுமே அந்த புஷ்பக விமானத்துல இருந்து ஒவ்வொன்றாக சீதை போட்டுட்டே போறாங்க. அப்படி போட்டுட்டு போற நேரத்துல அதை பின்தொடர்ந்து ராம லக்ஷ்மணன் ஹனுமான் அப்படி என்று சொல்லி எல்லாருமே பின்தொடர்ந்து போகும்போது அங்க ஒரு கடலை பாக்குறாங்க. அந்த கடலை தாண்டி தான் அவங்க இலங்கைக்குள்ள போகணும். அதற்காக வானர படைகளோட உதவியோட இதற்கும் கற்களை கொண்டு அந்த இடத்துல ஒரு பாலத்தையும் அமைக்கிறாங்க. அந்த பாலத்தினுடைய பெயர் ராமர் பாலம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை எல்லாருமே அறிஞ்சிருப்போம். அப்படி பாலம் மூலமா மொத்த படையுமே இலங்கைக்குள்ள வருது. அப்படி இலங்கைக்குள்ள வந்த ராம லக்ஷ்மண் படை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு பெரிய மலைக்கு மேல ஏறி ராவணனோட நாட்டை பாக்குறாங்க. அப்போது அவங்களோட கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல. மாட மாளிகையும் கோபுரத்தோடையும் நாடே செல்வமும் செழிப்பும் நிறைஞ்சதாக காட்சி அளிக்குது. அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தன்னையே மறந்த ராமன் லக்ஷ்மணனை ஒன்று கவனித்தியா, பல புலவர்கள் நம் அயோத்தியை பூலோகத்தின் சொர்க்கம் என பாடியுள்ளார்கள். ஆனால் அந்த ஞானிகளும் புலவர்களுமே இந்த லங்காபுரியை கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை. அப்படி பார்த்து இருந்தால் அயோத்தியை சொர்க்கம் என்று எழுத அவர்களுக்கு ஒரு எழுத்து கூட வந்திருக்காது அப்படி என்று சொல்லி ராவணனுடைய நாட்டை பார்த்து ராமன் ஆச்சரியத்துடன் லக்ஷ்மணிடம் கூறுகிறார். எதிரி பாராட்டுற அளவுக்கு தன்னோட நாட்டை அழகாகவும் அங்க இருக்க மக்களை சந்தோஷமாகவும் வச்சிருக்காருண்டா ராவணன் எவ்வளவு ஒரு திறமைசாலியான மன்னனாக இருந்திருக்கணும். அதெல்லாம் விட ராவணனுடைய ஆட்சி காலத்துலதான் இலங்கையுடைய பொற்காலம் என்று சொல்லியும் கூறப்படுது.
ஆதிசிவன் மேல அதீத பக்தி கொண்ட ராவணன் இரவு பகல் சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறார். ஈசனிடமிருந்து யாருமே பெறாத ஈஸ்வர பட்டத்தை சிவனிடம் வரமாக வாங்குறார். அதுல இருந்துதான் இவர் இலங்கேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டும் இருக்கார். எல்லார பொறுத்த வரைக்குமே ராவணனுக்கு 10 தலை என்பதுதான் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த 10 தலைகளுடைய உண்மையான விளக்கம் என்னன்னா, இந்த ராவணன் மனிதனுக்கு தேவையான 10 முக்கியமான கலைகளை கற்று தேர்ந்திருக்கிற ஒரு பேரரசனா இருந்திருக்கார். அப்படி அவர் கற்று தேர்ந்த அந்த 10 கலைகளும் என்னன்னு பார்க்கலாம். இசை, வனசாஸ்திரம், அரசியல், மனோதத்துவம், மந்திரம், மருத்துவம், யோதிடம், விஞ்ஞானம், இலக்கியம், தந்திரம். 10 கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றிருந்த ராவணன் தான் பின்னால 10 தலை கொண்ட ராவணன் என்று பொய்யாக சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது. இப்படி இருக்க போர் தொடங்குது. ராவணனுடைய படை இரண்டுமே நேருக்கு நேர சந்திக்கிறாங்க. ஜோதிச்சு பாருங்க, ஒரு கடவுள் கூட ஒரு தமிழ் மன்னன் போரிட்டு இருக்கான்னா அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, ராவணனோட படைய பார்த்து அனுமான், சுக்ரீவன், ராம லக்ஷ்மணன் எல்லாருமே பிரமிச்சு போறாங்க. பின்ன ராவணனுடைய படை என்றா என்ன சும்மாவா? அந்த ஈஸ்வரனுடைய ராட்சத படையாச்சு அந்த படை. போர் நடக்குது. இதுல ராவணனோட தம்பியான கும்பகர்ணன் போர்க்களத்துல வீழ்த்தப்படுறார். ராவணனுடைய அழிவை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்த அவருடைய 2வது தம்பியான விபீஷணன் ராம லக்ஷ்மண படையோட போய் சேர்ந்துருவாரு. ராவணனுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரே இந்த விபீஷணன் தான். ராவணனுடைய மகனான இந்திரஜித் விபீஷனுடைய தந்திரத்தாலதான் லக்ஷ்மணுடைய கையால வீழ்த்தப்பட்டிருக்க. இப்படி இருக்க தன்னுடைய மகனான இந்திரஜித்துடைய இறப்புக்கு அடுத்த நாள் போர்க்களத்துல சாக போறோம் என்று முன்கூட்டியே அறிஞ்சிருந்தும் தன்னோட படைகளுக்கு முன்னாடி முதல் ஆளா போய் நிக்கிறாரு ராவணன். போர் தொடங்குது. இந்த இடத்துல ராமன் போர் புரியுறத பார்த்து ராவணனுக்கு ஒரு வியர்ப்பு ஏற்படுது. இப்படி ஒரு மாவீரன் தனக்கு எதிரியா வந்திருக்கான்னு ஆச்சரியப்படுறான். இந்த இடத்துல ராவணன் ஒரு சுத்தமான வீரன் என்று உணர்த்துது. ஏண்டா எந்த வீரன் தான் தன்னோட எதிரியோட பலத்தை பாராட்டுவான். அந்த இடத்துல அண்ட சராசரமே அதிர்ந்து போற அளவுக்கு ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்குது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே போர் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னவோ கடவுள் தான். ராமன் சரமரியா எய்த அம்பு ராவணனுடைய உடலை கிழிச்சது. அவனுடைய உடல் மண்ணில் விழுந்தது. அந்த நேரத்திலையும் அவரோட தங்கை சூர்பனகையினுடைய ஞாபகங்கள் தான் அவருக்குள்ள ஓடிட்டு இருந்தது. மொத்த போர்க்களவுமே ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல இருக்கிற பாசத்தினுடைய வெளிப்பாடா தான் பார்க்கப்படுது. நாடே அழிஞ்சு போயிரும்னு தெரிஞ்சும் தன்னோட தங்கச்சியினுடைய மானத்துக்காக போர் புரிஞ்சு இப்ப பூமி தாயோட மடியில படுத்திருக்காரு ராவணன். ராவணன் தோத்துட்டாருன்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடவுளுக்கே ராவணனை விழுத்த 13 நாட்கள் எடுத்திருக்கு. 13வது நாள் போர்க்களத்துலதான் ராவணன் வீழ்த்தப்பட்டிருக்கார். இவனுடைய வெற்றிய பறைசாற்றுறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். ராவணனுடைய கடைசி தருவாயில வாழ்க்கை உபதேசங்களை அவர்கிட்ட கேட்க சொல்லி ராமன் லக்ஷ்மணுக்கு சொல்றார். இந்த நேரத்துல எதிரியோட காலை தொட்டு உபதேசம் கேட்கிறதா என்று தயங்கி நிற்கிறார் லக்ஷ்மணன். அதற்கு ராமன் சொல்றார், இந்த போராட்டத்துல சுத்த வீரன் நானோ நீயோ கிடையாது, அதோ மரண படுக்கையில இருக்கான் பார் ராவணன், அவன் தான் சுத்த வீரன் என்று ராமன் சொல்ல லக்ஷ்மணன் ராவணனோட காதத்தை தொட்டு வணங்கி உபதேசம் தன்னோட உயிர் போக போற அந்த தருவாயிலையும் லக்ஷ்மணனுக்கு 3 உபதேசங்களை கொடுக்கிறார் ராவணன். அதுல முதல் உபதேசம் என்னன்னா, நல்ல விடயங்களை உடனே செய், கெட்ட விடயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து, காலமே அதற்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்று சொல்றார். அவர் கூறிய 2வது உபதேசம், உன் கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்து சொல்றவங்களை கூடவே வச்சிரு. அப்பதான் நீ செய்யற நல்ல விஷயத்துல இருக்கிற தவறான விஷயங்களை கூட அவங்க உனக்கு சுட்டி காட்டுவாங்கன்னு சொல்ற. அவர் கூறிய 3வது உபதேசம், உன்னுடைய தேரோட்டி, உன்னுடைய காவல்காரன், உன்னுடைய சமையல்காரன், முக்கியமாக உன்னுடைய சகோதரன், இவர்கள் நால்வரையுமே நீ எப்பொழுதுமே பகைத்து கொள்ளாதே, அவர்களை அன்பாக பார்த்துக்கொள். நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலுமே இந்த 4 பேரும் நினைச்சா உன்னை வீழ்த்த முடியும் என்று அவருடைய தம்பியான விபீஷணனை பார்த்து சொல்லிக்கொண்டே அவருடைய கடைசி மூச்சையும் அந்த இடத்துல விட்டுருவார். இந்த முழு கதையும் கேட்டிருப்பீங்க. இந்த கதையின் படி யார் நல்லவர் என்று உங்களுக்கு தோணுதோ அவங்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.